ஸோ ஹலோ ஆல், வெல்கம் டு கணின் ஐஎஸ் அகாடமி. ஸோ நமக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி உடைய சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இந்த சிஹெச்எஸ்எல் என்ன கேட்டிங்கன்னா குரூப் சி கிரேடு. ஆக்சுவலாக வந்து நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியோடைய குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கு இடப்பட்ட ஒரு கிரேடு இருக்குது, குரூப் சி கிரேட் சொல்லுவாங்க. ஸோ குரூப் சினா இந்த எல்டிசி லோயர் டிவிஷனல் கிளர்க்கில், ஸோ இந்த மாதிரி அந்த ஜாயின்ட் செக்ரட்டரி ஆஃபீஸர், இந்த மாதிரி வந்து குரூப் சி லெவல் போஸ்ட்க்கான எக்ஸாம் இது. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 12th குவாலிஃபிகேஷன், 12th முடிச்சா எலிஜிபிள் ஃபார் திஸ் எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாமோட வேகன்சி நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு இப்போ அனௌன்ஸ் ஆகிருக்கு. அரௌண்டு 3800 வேகன்சி இருக்குது. இந்த வேகன்சி வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போயுமே இந்த வேகன்சி வந்து போகிற நம்பர் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் அதிகமான வேகன்சி தான் போடுவாங்க. ஏன்னா நமக்கு வந்து அவ்வளோ வேகன்சி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய எல்லா ஆஃபீஸ்லையுமே இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த எக்ஸாமுக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இந்த வருஷம். ஸோ எவ்ரி இயர் இந்த எக்ஸாம் போடுவாங்க, இந்த வருஷமும் போட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சியும் அதிகமாக போட்டிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமோட டேட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து 8/4/2024 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் 7/5/24. ஸோ இந்த எக்ஸாமோடைய லெவல் பார்த்து 2 லெவல் இருக்கும், Tier 1 Tier 2. ஸோ Tier 1 என்ன கேட்டிங்கன்னா வந்து அஸ் வெல் அஸ் நமக்கு 4 சப்ஜெக்ட் வரும். மெயினாக வந்து ஆப்டிடியூட், ரீசனிங், ஜெனரல் இங்கிலீஷ் அண்டு ஜெனரல் ஸ்டடீஸ். அதாவது நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சிருந்தீங்கன்னா இந்த பொது அறிவுன்ற விஷயம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கம்பேர்ட் டு டிஎன்பிஎஸ்சி வந்து எஸ்எஸ்சி ரொம்ப ஈஸியான எக்ஸாம். டிஎன்பிஎஸ்சிக்கும் எஸ்எஸ்சிக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து இங்கே லாங்குவேஜ் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, ஜிஎஸ் கம்மியாக படிப்பீங்க. ஆனால் அந்த ஜிஎஸ் கம்மியாகவே நிறையா படிச்சிருப்பீங்க. அந்த ஜிஎஸ்ஸே இதுக்கு எனஃப் தான். அப்போ என்ன எக்ஸ்ட்ராவாக கேர் பண்ணோன்னா மேக்ஸும் இங்கிலீஷும். ஸோ மேக்ஸும் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிச்சிருப்பீங்க. அப்போ அந்த மேக்ஸ் தான் இங்கே என்ன பண்ண போகிறோம், அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுவும் இல்லாமல் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் வந்து நமக்கு தமிழ்லையும் இதோடைய எக்ஸாம் அவைலபிளாக இருக்குது, நமக்கு இருக்குது. ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ஹிந்தியில் தான் இருக்கும். ஸோ நிறைய விஷயத்துக்கு அப்புறம் பண்ணாங்க, இப்போ ரீசன் தமிழ்லையும் இந்த எக்ஸாம் எடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த எக்ஸாம். ஸோ அதே மாதிரி இந்த எக்ஸாம் டேட் வந்து 8 அன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ 7/5 அன்னைக்கு இது லாஸ்ட் டேட். ஸோ முடிஞ்ச அளவு ஒரு 10 டேஸ்க்குள்ளே அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா வந்து எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்குமே ஆல் ஓவர் இந்தியா அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக அதில் அந்த பர்க் இருக்கும், அந்த சர்வர் வந்து ரொம்ப ஸ்லோவாகும், நிறைய பர்க் இருக்கும். ஸோ லாஸ்ட்டு ஹரிபரியாக பண்ணாதீங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் லேட்டாக பண்ணி பழகிருப்போம். ஸோ அந்த மாதிரி எஸ்எஸ்சி எக்ஸாமையும் லாஸ்ட் டேஸ் பண்ணாங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த 10 டேஸ்க்குள்ளே பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும். அது இல்லாமல் உங்களுடைய எக்ஸாம் சென்டர்ஸும் நியரஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நமக்கு எஸ்எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா சில டிஸ்ட்ரிக்ஸ் தான் இருக்குது. ஏன்னா ஆன்லைன் எக்ஸாம்னால மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் இந்த மாதிரியான பெரிய பெரிய நகரம்லாம் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேகமாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் நியரஸ்ட் லொக்கேஷனில் எக்ஸாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எக்ஸாமுக்கு 8 ஓப்பன் ஆகுது அண்ட் 7 க்ளோஸ் ஆகுது. அண்ட் எக்ஸாமுடைய ஸ்கெடியூல் பார்த்திங்கன்னா ஜூலையில் ஸ்டார்ட் ஆகும். ஜூலைலேருந்து நமக்கு கிராஜுவலாக எக்ஸாம் நடத்துவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷிஃப்ட் மாதிரி இருக்கும், ஷிஃப்ட் 1, 2, 3, 4 இருக்கும். ஸோ அந்த Tier 1 நீங்கள் கிளியர் பண்ணிட்டா Tier 2 வந்து அரௌண்டு செப்டம்பர் அக்டோபர் எக்ஸாம் கண்டிப்பாக வந்துடும். ஸோ Tier 2வும் ஒன்றும் இல்லை, அதே எக்ஸாம் தான். கொஞ்சம் என்னது மேக்ஸ் வந்து கொஞ்சம் அப்கிரேடாக இருக்கும், டெக்னாமெண்ட்ரி இந்த மாதிரியான ஜாமெண்ட்ரி இந்த மாதிரியான அல்ஜிப்ரா இந்த மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ் மேக்ஸ் இருக்கும், ப்ளஸ் ஜிஎஸ் இருக்கும். சரியா? ஸோ லாங்குவேஜ் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் பேசிக்காக நீங்கள் படிக்கிற அதே பாடங்கள் தான் உங்களுக்கு வந்து இங்கே இருக்குது. கொஞ்சம் லாங்குவேஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணணும், இங்கிலீஷ் மட்டும் கொஞ்சம் படிக்கணும். அதுவும் இல்லாமல் கட் ஆஃப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்காது. இப்போ லாஸ்ட் இயர் வந்து 150+ தான் இருந்துச்சு அது ஜென்ரலுக்கே. அப்போது நம்ம என்ன அர்த்தம், ரொம்ப அதிகமாக தேவையில்லை. ஸோ வந்து ஒரு நமக்கு ஒரு மினிமம் ஒரு பாதிக்கு மேலே ஓரளவுக்கு 60% நம்ம கரெக்டாக அந்த அக்யூரசி இருந்தாலே போதும், யூ கிராக் த Tier 1 எக்ஸாம். ஸோ இப்போ என்னென்னா வந்து இந்த எக்ஸாமுடைய பே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த சமயக்கு குரூப் சினா அது லெவல் 2 பே ஆர் லெவல் 4 பேல வந்துடும் உங்களுக்கு. ஸோ நம்ம வேகன்சி சொன்ன 3700 சம்திங் நம்பர் நமக்கு இருக்குது. ஸோ இந்த இதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12th எலிஜிபிள், HLC இந்த எலிஜிபிள் இருந்தாலே போதும். ஸோ இதில் என்னென்ன தான் ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 1997, அதாவது இந்த டேட்டுக்கு இருந்து 2006 பிறந்தால் எலிஜிபிள். 18 to 27 தான் இந்த எக்ஸாம் எலிஜிபிலிட்டி. அப்போது அது மட்டும் வேணுமானா கிடையாது. ஏன்னா நமக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது எக்ஸாமில். பார்த்தீங்கன்னா ஓபிசியாக இருந்தீங்கன்னா, ஓபிசி நான் கிரீமிலியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸ் கொடுப்பாங்க. SC/ST 5 இயர் அண்ட் பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஆஃபர்ஸ் இருக்குது. அந்த எக்ஸாமோட ஃபீ பார்த்தீங்கன்னா 100 rupees தான் இருக்குது ஃபார் மென். விமனுக்கு வந்து எப்போயுமே ஃப்ரீ, எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே எக்ஸாம் ஃப்ரீ. ஸோ அதனால் வந்து அண்ட் ஆல்சோ இதோடைய சிலபஸ் பார்த்தீங்கன்னா நான் சேம் லைக் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 4 செக்ஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் மேக்ஸ், செகண்ட் ஒன் ஜெனரல் ரீசனிங், அண்ட் தேர்ட் ஒன் ஜெனரல் இங்கிலீஷ், அண்டு ஃபோர்த் ஒன் ஜென்ரல் நாலேஜ். ஓகே, உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். எக்ஸாம் சென்டர்ஸ் உங்களுக்கு சவுத் ரீஜன் போடுங்க. ஸோ உங்கள் நியரஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ மதுரைனா மதுரையில் மேக்ஸிமம் போடுங்க. இதாக இருக்கா, இதான் எக்ஸாமோட பேட்டர்ன். ஸோ வந்து 4 செக்ஷனாக இருக்கா, இங்கிலீஷ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்,
குவான்டிடேட்டிவ் அண்டு அவேர்னஸ். ஸோ நமக்கு என்னன்னா வந்து ஜென்ரல் லாங்குவேஜ் இந்த இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் ரொம்ப பிரச்சனையாக இருக்கு நினைக்கிற எல்லாத்துக்குமே. ஸோ அது ஒன்றும் இல்லை, பேசிக்காக 10th லெவல் இங்கிலீஷ் கேட்பாங்க. நம்ம ஸ்கூலில் 10th படிச்சுப்போம் கிராமட்டிக்கலாக. ஸோ கிராமர் அண்டு வொக்காபுலரி, இடியம்ஸ், ஃப்ரேசல், ஸோ இந்த மாதிரியான பேசிக் இங்கிலீஷ் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து இங்கிலீஷ் வந்து பெரிய பிரச்சனை இருக்காது. ஏன்னா இங்கிலீஷ் ஸ்கோர் வரைக்குமே நீங்கள் கண்ணை மூடு போட்டாலும் கெட் 10 மார்க் எனி இங்கிலீஷ். ஏன்னா பேசிக்காக ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இங்கிலீஷ் இருக்கும். ஒன்று இருந்தால் நம்ம கிராமட்டிக்கலாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை பாருங்கள். அண்ட் இன்டெலிஜென்ட் அர்த்தம் ஆப்டிடியூட். ஆப்டிடியூட் தெரியும் உங்களுக்கு. ஸோ பேசிக்காக வந்து நம்மளுடைய நம்பர் சிஸ்டம், டைம் அண்ட் ஒர்க்கு, ஏஜஸ், HCF, LCM, சிம்பிளிஃபிகேஷன் இந்த மாதிரியாக இருக்கும். அண்டு இது அந்த குவான்டிட்டேட்டிவ் ஆப்டிடியூட், தென் நமக்கு என்னது நம்மளுடைய கிளாக்கு, நம்மளுடைய கேலண்டர், பிளட் ரிலேஷன், கோடிங், கோடிங் இந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாம் கலந்துருக்கும். அதாவது பாலிட்டி, எக்கனாமி, ஜியோகிராஃபி, சயின்ஸ் எல்லாம் சொல்லி எல்லாம் கலந்துருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ் வந்து டிஎன்பிசி படித்தவங்களுக்கு இது பிரச்சனை இருக்காது. ஆனால் இதுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சரியா? ஸோ என்னென்னா வந்து இப்போது இதுக்கான லாங்குவேஜ் அண்டு உங்களுடைய மேக்ஸ் அண்டுடைய அவேர்னஸ்க்கான புக்ஸ் வந்து நம்ம கணியன் அகாடமி சார்பாக இதை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கான தேவைகளை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், அதை கால் பண்ணி உங்களுடைய புக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு எல்லாமே உங்களுக்கு சிம்பிள் சொல்யூஷனில் அந்த புக்ஸ் இருக்கும். கம்பேரிட்டிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸுக்கும் குவான்டிட்டிவ் ரீசனிங்க்கும் பொது அறிவுக்கும் ஈவன் தோ இங்கிலீஷ்க்கும் என்ன இருக்குது, சிம்பிளாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண புக்ஸ் இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ வந்து ஆன்லைன் கிளாஸஸும் இப்போ ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ அதுக்கான ஒரு டீட்டெயில்ஸையும் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே. ஸோ அப்போது இது 4 தான் நம்ம சிலபஸ். ஸோ இந்த 4 சிலபஸ். இந்த அதுக்கான டைம் பார்த்தீங்கன்னா 1 hour. டிசபிலிட்டியாக இருந்தீங்கன்னா you get 10 minutes more. அண்ட் இதில் என்ன பிரச்சனை கிடையாது, அது நல்லது தான். ஏன்னா நெகட்டிவ் மார்க்குங்க இருக்குது. ஸோ நெகட்டிவ் மார்க் வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஏன் நல்ல விஷயம்னு சொல்லிங்கன்னா வந்து இந்த ஃப்ளூக்லலாம் போட முடியாது. தெரிஞ்ச ஆன்சர் அக்யூரசி இருந்தால் மட்டும்தான் யூ கெட் த மார்க். அதர்வைஸ் என்ன ஆகும், கிடைக்காது. ஸோ அதனால் வந்து அக்யூரஸினா நீங்கள் ஒரு 60 கொஷின் தெரியும் அப்படின்னா அதை போட்டு வந்தாலே நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஸோ அதனால தான் எங்கள் நெகட்டிவ் மார்க் வந்து நல்ல விஷயம். டிஎன்பிசி மட்டும் தான் நெகட்டிவ் கிடையாது, மற்ற எல்லா எக்ஸாமும் நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ அப்போ நெகட்டிவ் மார்க் இருக்கிறனால உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ரொம்பவும் அதிகமாக 170 அப்படிலாம் போகாது. 150 தான் லாஸ்ட் இயர், 153 தான் லாஸ்ட் இயருடைய ஜென்ரல் கட் ஆஃப். ஸோ அப்படின்றப்போ யூ கேன் ஈஸிலி கிளாக் த எக்ஸாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து டயர் 2 பார்த்தீங்கன்னா அதே தான், மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டிஸ், ரீசனிங், இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அதே தான். செஷன் 2 பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் இருக்கும், சரியா, கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கும், பேசிக்காக இருக்கும். இதெல்லாம் குவாலிஃபைங் பேப்பர் தான். அதனால் வந்து நமக்கு டயர் 2ல் வந்து உங்களுக்கு அதே மேக்ஸ் ரீசனிங் தான் அதிகமாக வரும். என்னென்னா கொஞ்சம் அட்வான்ஸாக வரும். கம்பேரிட்டிவ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸாக வரும். ஆனால் எல்லாமே 12th லெவல் தான் வரும். இந்த இப்போ சிஜிஎல் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் என்ன ஹை லெவலாக இருக்கும். ஆனால் இந்த சிஹெச்எஸ்எல் வந்து ஒரு ஸ்கூலிங் லெவல் தான் இருக்கும். ஸோ அவங்களுடைய டயர் 1 வந்து 10th கிரேட் இருக்கும், 10th லெவலில் இருக்கும். டயர் 2 வந்து கொஞ்சம் அப்கிரேடாக 11th 12th நம்முடைய அட்வான்ஸ் மேக்ஸ் படிச்சிருப்போம்ல, ஸோ அந்த லெவலில் இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த செக்ஷன் 1 செக்ஷன் 2 வந்து டயர் 2க்கு வரும். ஸோ அதனால் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ என்னன்னா வந்து இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. கம்பேரிட்டிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி மட்டும் தான் அப்ளை பண்ணுவேன்ற ஒரு தாட் நினைப்பதுக்கு இருக்கும். அதை தாண்டி எல்லா எக்ஸாம் அப்ளை பண்ணுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வாங்க. ஏன்னா நம்மளுடைய ஒரு ஆஸ்பிரண்ட்டோடைய மெயின் மோட்டோ என்ன தெரியுமா, அப்ளை டு ஆல் எக்ஸாம். இஃப் யூ எலிஜிபிள் ஃபார் எனி எக்ஸாம் அப்ளை ஃபார் ஆல். ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா அதுதான் நமக்கு தேவை. ஏன்னா வந்து இதுதான் படிப்பேன் அதான் படிப்பேங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவாக வந்து ரொம்ப போட்டி கம்மி. ஏன்னா எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரு வேகன்சி இருக்கும். இப்போ அந்த ஸ்டேட் வேகன்சியில் யார் வருவாங்க பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டேட் பசங்க உள்ளே வருவாங்க. ஏன்னா நம்ம தமிழ் பீப்புள் வந்து இந்த எக்ஸாம் அப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ அது பெரிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நிறைய காரணம் வச்சுருப்போம். நம்ம லாங்குவேஜ் இருக்குது, எனக்கு லாங்குவேஜ் இங்கிலீஷ் வராது, எனக்கு வந்து மேக்ஸ் வராதுன்ற ஒரு ரீசன் இருக்கும். ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணுறதா உங்களுக்கு கணியன் அகாடமி ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து இந்த எக்ஸாம் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ என்ன இதில் இருக்குதுன்னு பாருங்கள், இது எப்படி இந்த எக்ஸாமுடைய சிச்சுவேஷன் பாருங்கள். ஏன்னா அது வந்து ஆன்லைன் எக்ஸாம். நீங்கள் வந்து ஆஃப்லைனில் பார்த்துட்டு ஆன்லைன் பார்க்கும்போது அது கொஞ்சம் என்ன இருக்கும், கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு இதில் முக்கியமான தேவை என்னன்னா யூ வாண்ட் கெட் அக்யூரசி. ஸோ இந்த மாதிரி எஸ்எஸ்சி எக்ஸாமுடைய ஒரு மெயின் மித் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு மெயின் மோட்டோ என்ன கேட்டிங்கன்னா ஸ்பீட் அண்ட் அக்யூரசி. ஸ்பீட் அண்ட் அக்யூரசி. வாட் இஸ் ஸ்பீட் அப்படின்னா நமக்கு தேவை ஆன்சர் இருந்தால் போதும். நமக்கு ஸ்டெப் மார்க்கில் கேட்க மாட்டாங்க யாரும். நமக்கு தேவை ஒரு கொஸ்டின் பார்த்தா ஆன்சர் இருந்தால் போதும். ஸோ அதை ஷார்ட் கட்ஸும் உங்களுக்கு இங்கே சொல்லிக் கொடுப்பாங்க கணியன் அகாடமியில். ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். எல்லாருமே உங்களோட ஃபஸ்ட் ஒர்க் என்னதுன்னா இந்த எக்ஸாமுக்கு வித்தின் 10 days அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கப்புறம் சர்வர் ஸ்லோ ஆகும், உங்களுக்கு கிடைச்ச சிட்டி கிடைக்காது. ஸோ ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் அது மாதிரி தான். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி விஷயத்தை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இதுக்கான சப்ஜெக்ட் சிலபஸ் எடுத்து பாருங்கள். உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை எடுத்து பாருங்கள், என்னென்ன சிலபஸ் இருக்குது, என்ன படிக்கணும்னு பாருங்கள். ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப வேஸ்ட்டாக கிடையாது. இப்போ டிஎன்பிசி மாதிரி வந்து ஒவ்வொரு பாடத்தையும் எடுத்து நம்ம நிறையா படிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் கிடையாது. ஏன்னா இங்கே வந்து சிலபஸ் கம்மி. நீங்கள் பர்டிகுலராக ஒரு 2-3 பாடத்தை ஃபோக்கஸ் பண்ணி கேன் கிளியர் த எக்ஸாம். மேக்ஸு ரீசனிங் மட்டும் ரொம்ப நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதும், நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். அடுத்து என்னது ஜென்ரல் நாலேஜ் இருக்குது, ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்குது, அண்டு
நம்ம ஜெனரல் நாலேஜ் இருக்குது. இது ரெண்டுலேயுமே நடத்தும். ஒரு ஒரு அக்கேஷ்னலாக எடுத்தால் கூட போதும். ஏன்னா நமக்கு வந்து மேக்ஸ் ரீசனிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக 50 மார்க் அங்கே இருக்குது. ஸோ மார்க் பார்த்தீங்கன்னா 50, 50, 50, 50 இருக்குது. ஸோ மொத்தம் 200 மார்க்ஸ் இருக்குது. ஸோ 200 மார்க்ஸ் இருக்கும்போது கொஷின்ஸ் வந்து நமக்கு 50, 50 இருக்கும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் மார்க் வந்து 200 மார்க்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து இங்கே கம்பேரிட்டிவ் என்ன பண்ணணும், ஒரு ஒரு கொஷனுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. ஸோ மொத்தம் 100 கொஷின்ஸ் இருக்கும். 25 மேக்ஸ், 25 ரீசனிங், 25 இங்கிலீஷ், 25 ஜெனரல் ஸ்டடீஸ். ஸோ அப்படின்றப்போ நீங்கள் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் ஒரு 50 மார்க் 50 கொஷனுக்கு 45 போட்டாலே என்ன ஆகும், யூ கெட் 90 அபோவ் 90 அபோவ் வாங்கிடுவீங்க. அப்புறம் ஜென்ரல் நாலேஜ் பொறுத்த வரைக்குமே கண்டிப்பாக ஒரு 25 கொஷின்ஸில் 15 எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு பேசிக்காக ஒரு ஸ்கூல் படித்த எல்லாத்துக்குமே ஒரு 10 கொஸ்டின் டு 15 கொஸ்டின் கண்டிப்பாக தெரியும். ஏன்னா எல்லாரும் ஒரு ஜென்ரல் நாலேஜ்னு அர்த்தம், ஒரு அடிப்படை அறிவுன்றது நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும்ல. ஸோ அதனால் அந்த 10 to 15 கொஸ்டின் ஈஸியாக அடிச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் படித்தா என்ன பண்ணலாம், நீங்கள் யூ கெட் சம் மோர் மார்க். அப்போது 95 சொன்னால் ஸோ அவங்க 45 ப்ளஸ் ஒரு 10 என்னது 55 மார்க்ஸா. அண்ட் ஜென்ரல் லாங்குவேஜ் என்னது, லாங்குவேஜ் பொறுத்த வரைக்குமே ஒரு 25 கொஸ்டின்ஸில் யூ கெட் அட்லீஸ்ட் 10 மார்க். ஸோ என்ன நீங்கள் அட்டன் பண்ணாலும் யூ கெட் 10 மார்க். ஏன்னா ஈஸியாக ரீட் பண்ணால் அது சூட்டபுளான ஆப்ஷன் போட்டாலே வந்துடும். இப்போ ஒரு சென்டென்ஸ் கொடுத்து ஒரு ஃபில் பண்ணுங்கள், விச் ஃப்ரேஸ் இல்லை விச் வேர்டு இஸ் சூட்டபுள் திஸ் அப்படின்னா நீங்கள் அதை வாசிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இந்த வேர்டு இங்கே அப்ளை பண்ணால் இது வந்து கொஞ்சம் முழுமையடையதுன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி போட 10 மார்க் வரும். அப்போ டோட்டல் 65 கொஷின்ஸ். அப்போ 65 நமக்கு என்னது, யூ கெட் அரௌண்ட் 130, 140 ஈஸியாக எடுத்துலாம். இது வந்து நான் பேசிக்காக சொல்கிறேன். அப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தா என்ன பண்ணலாம், யூ கெட் ஈஸியாக ஒரு 100 கொஷனுக்கு 70, 75 ஈஸியாக நீங்கள் போடலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு எல்லாமே எஸ்எஸ்சி அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த எக்ஸாமோட லாஸ்ட் டேட்டுக்காக வெயிட் பண்ணாதீங்க, சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது சம்மந்தப்பட்ட எனி டவுட்ஸ் டீட்டெயில் இருந்தாலுமே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ புக்ஸ் ஆல்சோ அவைலபிள் இன் அவர் வெப்சைட் அண்ட் ஆஃப்லைன் சென்டர். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ நான் திருப்பி சொன்ன மாதிரி தான், எப்பயுமே வந்து ஒரு ஆஸ்பிரண்ட்டோடைய மெயின் மோட்டோனா வந்து அப்ளை ஃபார் ஆல் எக்ஸாம்ஸ், நாட் ஓன்லி பர்டிகுலர் இந்த எக்ஸாம் தான் போயின்னு இருக்காங்க. ஏன்னா நிறைய டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து டிஎன்பிசின்ற ஒரு கமிஷன் பேர்ன் டைம் என்ன பண்ணியிருக்கான், தே கெட் அதர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு ஆப்ஷன்லாம் போனாங்க. ஆனால் இப்போ நமக்கு எல்லா ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அதை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க யாருமே. ஸோ இந்த மாதிரி ஏன்னா இது படிச்சிங்கன்னா அடுத்து நமக்கு எம்டிஎஸ் எக்ஸாம் வரப்போகுது அண்ட் டெல்லி போலீஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம் கம்பேரிட்டிவ் வரப்போகுது. ஸோ அதனால் வந்து எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுங்கள். எஸ்எஸ்சி மெயின் ஃபார் ஆஸ்பிரண்ட். ஓகே, ஸோ உங்களுடைய கருத்துக்களை வந்து நமக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. உங்கள் டவுட்ஸ் தான் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. அண்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் உங்களுடைய ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.